ஓகே. இதுதான் நம்மளோட சேனல் ஃபீடு. நான் அப்பப்போ என்னோட யூடியூப் சேனலோட அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து எடுத்து பார்ப்பேன். வாவ்! 207 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஓகே, கடந்த 2 வருஷமாக கன்சிஸ்டண்ட்டாக நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். February 11, 2023 நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் ஆகுது. அப்போ தான் நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். காலேஜ் படிச்சுட்டு என்னோட பிஜி ஹாஸ்டலில் இருக்கும் போதே உட்காந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி யாருக்குமே தெரியாது அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்படி 2 வருஷமாக இன்றைக்கி February 14, 2025 2 வருஷம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். எவ்வளோ ரெவன்யூ தான் நம்ம சேனலில் ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி இருக்குல்ல. ப்ரோ ரொம்ப நாளாக கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டிருக்காரு, எவ்வளோ ரெவன்யூ இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். ஓகே, நம்மளுக்கு எப்படி ரெவன்யூ வரும் அப்படின்ட்டு. இது நம்ம ஸ்டார்ட் பண்ணுற சேனலை பொறுத்து வேரி ஆகும். ஒரு சிலர் வித்தின் 4-5 மந்த்ஸ்க்குள்ளே ரெவன்யூ வரும். ஒரு சிலருக்கு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் வரும். பேஸ்ட் ஆன் அவங்களோட எஃபோர்ட் தான். சரி, நம்ம இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலோட ரெவன்யூவை டிஸ்கஸ் பண்ணுவோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம சேனலில் பார்த்தா மோஸ்ட்லி ஒரு நல்ல கமெண்ட்ஸ் தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் லீவ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி உங்கள் வீடியோஸ்லாம் நல்லா இருக்குது, நான் உங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் பார்த்துட்டே இருந்தேன், எல்லா வீடியோவும் பார்த்துட்டேன், நல்லா பண்ணுறீங்க, கண்டினியூ பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணாமல் இருந்தால் எப்படி அப்படின்ட்டு ஒரு வெறித்தனமாக கடந்த 2 இயராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணுன்னா, நான் வீடியோ அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் 8 மந்த்ஸில் என்னோடய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பார்த்தா 3. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், திடீர்னு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் 5 ஆகிடுச்சு. எனக்கு ஒரே ஷாக். எப்படிடா 5 ஆகிடுச்சுன்னா, நான் என்னோடய இன்டர்ன்ஷிப் பெங்களூரில் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணேன். நான் எப்படி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆனேன், அதை எப்படி குவிட் பண்ணேன் அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். திடீர்னு சப்ஸ்கிரைபர் 500-600 போயிடுச்சு. அப்படியே சேனல் பீக்கில் போகுது, வியூஸும் பீக்கில் போச்சு. அந்த டைமில் சேனல் ரொம்பவே க்ரோ ஆச்சு. அதுக்கப்புறம் டவுன் இப்படின்னு ஸ்டில் போயிட்டே இருக்குது. ஸோ 207 வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெவன்யூ எவ்வளோ டைம் எடுத்துச்சு, என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ரெவன்யூவை வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். சிம்பிள் தான், ரொம்பலாம் இல்லை. ஓகே, நம்ம ஒரு சில விஷயத்தை பேசுவோம். நான் எப்பயுமே யூடியூப் ஃபுல் டைமாக நான் கன்சிடர் பண்ணதே இல்லை. மீன்ஸ் எப்பயுமே நான் ஒரு பார்ட் டைமாக தான் பண்ணணும் அப்படின்ட்டு தான் என்னோடய மைண்டில் எப்பயுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். பிகாஸ் நான் என்னோடய பிஜி டிகிரி படிக்கும்போது ரிச் டேட் புவர் டேட் புக் படித்தேன். ஒரு சில விஷயம் இதெல்லாம் கேட்கும்போது ரிச் ஆகணும்னா நம்ம பார்ட் டைமாக மணி ஏர்ன் பண்ணணும். அதாச்சும் அது என்னது, நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணாமல் மணி ஏர்ன் பண்ணணும், தூங்கும் போது மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு, ஓகே அதுக்கு என்னென்ன விஷயம்லாம் இருக்குதுன்னு தேடும்போது யூடியூப்பும் ஒரு ஆப்ஷன் என்னும்போது, ஓகே இதை பார்ட் டைமில் பண்ணுவோம், நம்ம வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு ஒரு வெறித்தனத்தில் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த சேனல். இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நம்மளுக்கு யூடியூப் பார்ட் டைம் மட்டும்தான். மீன்ஸ் நான் என்னோடய பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுவேன், ரிமைனிங் இருக்கிற டைமில் மட்டும்தான் யூடியூப்பில் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக இனிஷியலாக நம்ம இன்ஸ்டாகிராம் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தோம். பட் அதுக்கு செம்மையாக எடிட் பண்ணணும், அட்டென்ஷனை கிராப் பண்ணணும், அதெல்லாம் தலைவலி பிடிச்ச விஷயம். யூடியூபா எடுத்தோமா எடிட் பண்ணாத அப்லோட் பண்ணால் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாட்ச் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம நாலேஜை குப்பை மாதிரி கொட்டுவோம். அதுக்கு இன்ஸ்டாகிராம் 1 மினிட்ல முடிக்க முடியாது அப்படின்ட்டு தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். கோயிங் வெரி சக்ஸஸ்ஃபுல். நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது பியூராக ஒரு இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் மணி வரும் அப்படின்ற 2 ரீசனுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நான் ரெவன்யூ எதிர்பார்த்தது ஃபர்ஸ்ட் மந்த் February 2023 பார்த்தேன், வரல. செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், 5 மந்த், 1 இயர் ஆயிடுச்சு. அப்போவுமே மானிட்டைசேஷன் கூட எனபிள் ஆகலை. அதாச்சும் 4000 வாட்ச் ஹவர்ஸ், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான் நம்ம மானிட்டைசேஷன் ஆன் பண்ண முடியும். இதை ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு January 2024 ஆகிடுச்சு. க்ளோஸாக 1 இயர் ஆகிடுச்சு மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணுறதுக்குள்ளே. அட போங்கடா அப்படின்னு எனக்கே தோணிடுச்சு. ஒரு வழியாக January 1 or 2 நம்ம மானிட்டைசேஷன் ஆன் பண்ணி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணல, ஜாப் ஸ்விட்ச், அது இது பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு என்னென்னமோ பண்ணி யூடியூப் சேனலில் கண்டுக்காது போயிட்டேன். அப்பப்போ முடிஞ்ச வர வீடியோ மந்த்துக்கு ஒரு 4 to 5 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு அப்லோட் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் ரீசெண்டாக 2 டேஸ்க்கு ஒரு வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட்டாக January 22 2025 தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ரெவன்யூ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆச்சு. பட் என்னோடய ஐடியா என்னென்னா, யூடியூப்லேருந்து வர மணி எடுத்து அப்படியே இன்வெஸ்ட் பண்ணணும். அது நான்
செலவே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் என்னோடய ஐடியா. ஸோ இந்த மணியை வந்து நான் வந்து எடுத்து அப்படியே இன்வெஸ்ட் தான் பண்ண போகிறேன். இது என்னோடய செலவுக்கும் இல்லை, யாரோட செலவுக்குமே இல்லை. நான் இதை யூஸே பண்ண போகிறதில்ல. என்னோடய பிஸ்னஸ்லேருந்து வர மணி மட்டும்தான் நம்மளுக்கு அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ இந்த மணி எடுத்து அப்படியே இன்வெஸ்ட்டில் போட்டு விட்டுருவேன், இல்லை இந்த மணி எடுக்கவே மாட்டேன். தட்ஸ் ஆல். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெவன்யூ வந்து பிரேக் டவுன் பண்ண போகிறதில்ல மீன்ஸ் எண்டில் பண்ணி காட்டுறேன். யூடியூப் ஸ்டுடியோ போய் எவ்வளோ தான் ஸ்டில் வந்திருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி காட்டுறேன். நமக்கு ஒரு 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு மணி வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்ட் 2 வீடியோ போடுவோம். இது வந்து ஓகே, இவ்வளோ டைம் எடுத்துருக்கு, இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கோம் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. எவ்வளோ மணி வந்திருக்குன்னு யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி கடைசியாக காட்டுறேன். இது வந்து எதுக்காக பர்டிகுலராக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்னா, ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்கள் மைண்டில் தூவுறதுக்காக தான் இந்த வீடியோவே மேக் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சும்மா தான் இருந்தேன், சரி இந்த வீடியோ மேக் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இன்னும் ஒரு சில விஷயத்தை பேசிவிட்டு நம்ம ரெவன்யூ போயிடுவோம். ரொம்ப மற்ற சேனலெல்லாம் பார்த்துட்டு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரோ அது இனி கிட் பண்ணிகிட்டே போயிடலான்னு இருக்கலாம். நம்ம யூடியூப் இப்போதைக்கு பண்ணுறது வந்து ரெவன்யூக்காக இல்லை, நிறைய விஷயம் எனக்கு நான் லேர்ன் பண்ணுறத மைண்ட்லேயே அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க முடியல. அப்படியே யார்கிட்டே ஷேர் பண்ணால் ஜாலியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் நம்மளோட ஒர்க்கை முடிச்சுட்டு டைம் இருக்குது, இது ரொம்ப ஜாலியாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு ஹாபி மாதிரி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் ஹாபினா ப்ளே பண்ணுறது அப்படின்றது இருக்கிற மாதிரி எனக்கு இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஹாபி மாதிரியே மாறிடுச்சு. ஓகே, யூடியூப் வந்து ஒரு $1 பில்லியன் மணி மேக்கிங் கம்பெனி. மீன்ஸ் கூகுள் ஆட்ஸ்லேருந்து ஆடை வந்து க்ரியேட் பண்ணி யூடியூப்பில் வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியல் எடுத்தோடனே ஒரு ஆட் காட்டும், அது ஸ்கிப்பபிள், நான் ஸ்கிப்பபிள், பம்பர் ஆட்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆட்ஸ் வந்து ரன் பண்ணுவாங்க. அதாச்சும் கூகுளோட ஒரு மேஜரான ரெவன்யூ சோர்ஸே பார்த்தா கூகுள் தான். இதில் இந்த கூகுள் இந்த ஆடெல்லாம் ப்ளேஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஆடை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு கமிஷன் மாதிரி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதுதான் யூடியூபரோட ரெவன்யூ. பட் மோஸ்ட் யூடியூபர்ஸ் இந்த ரெவன்யூ வந்து பிலீவ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அந்த ஸ்பான்சர்ஷிப்பு தான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா யூடியூப்பை ஃபுல் டைம் எடுக்கிறவங்க தே கெனாட் சர்வை வித் திஸ் மணி. சர்வை பண்ணலாம். ஆவரேஜாக 1K வியூக்கு $1 $2 நீங்கள் என்ன கண்டென்ட் போடுறீங்களோ அதை பொறுத்து வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்மளது வேணால் செக் அவுட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வருதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி மில்லியன் கணக்கிலான வியூஸ் வந்துச்சுன்னா நீங்கள் யூடியூப்பை நம்பி இருக்கலாம். ஓகே, நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணும் போதுலேருந்தே ஸ்ட்ரகிள் தான். ஆக்சுவலாக நான் ப்யூராக எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா, என்னோடய கம்யூனிகேஷன் ரொம்பவே பூராக இருந்துச்சு. என்னோடய காலேஜ் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஓகே இதை இம்ப்ரூவ் பண்ணணுன்னா ஒரு நல்ல விஷயம் வேணும், போய் நல்லா உட்காந்து பேச கற்றுக்கிட்டால் தட்ஸ் எனஃப் டு இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன் நான் முடிவு பண்ணேன். சரி, இந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு வந்து அலைன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. யூடியூப்னா என்ன, எடுத்து பேசணும், சும்மா உட்காந்துட்டு இருந்தால் யாராச்சும் வாட்ச் பண்ணுவாங்களா? இதையும் சொல்லிடுறேன், இதை சொல்லாமல் போயிட்டு மேலும் மைண்ட் வந்து இதாகுது. அதாச்சும் ஸோ நம்ம பேசணும்னு பேச ஆரம்பித்தேன். இப்படி பேச ஆரம்பித்து எனக்கு இப்போ பேசுகிறது குவைட் நார்மலாகிடுச்சு. இன்டர்வியூவில் பேசுகிறது எல்லா இடத்துலையுமே குவைட் நார்மலாகிடுச்சு. நான் ஏன்னா யூடியூப்பில் நான் காலையில் 6 மணிக்கே எழுந்து தூக்கத்துலேயே இருந்து இப்படி பேச ஆரம்பிச்சிருவேன். என்னோடய பழைய வீடியோஸ்லாம் அப்படி தான். ஆக்சுவலாக கைஸ் இந்த வீடியோ வந்து நான் மார்னிங் வந்து ஒரு 6 o'clock வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏப்பா காலையிலேயே அந்த வீடியோ எடுத்தேன்னா, நான் டிஜிட்டல் மார்க்கெட்டராக ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து சுத்தமாக டைமே இருக்காது. நைட்லேயும் டைம் ஜாப் போயிட்டு எனக்கு சுத்தமாக டைம் இருக்குது. மார்னிங் எழுந்து மூஞ்சி கழுவிட்டு வந்த உடனே அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அவ்வளோ எஃபர்ட் போட்டு பேசி கம்யூனிகேஷன் குவைட் நார்மல் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதையும் தாண்டின்றது எங்கே மென்ஷன் பண்ணிப்போம். ஓகே, எப்போ தான் ப்ரோ ரெவன்யூ வந்து பிரேக் டவுன் பண்ணுவீங்கன்னா, இருங்க உங்களுக்கு நான் காட்டிடுறேன். இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோவாக இருக்குது, ஒரு 2 minutesல உங்களுக்கு எடுத்து காட்டிடுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த கைண்ட் ஆஃப் சேனல் லைக் ப்ரொடக்டிவிட்டி, மணி மேக்கிங், பிஸ்னஸ், ஜாப், கரியர் இதை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு. பட் இதை தாண்டி ஒரு பக்காவான பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வேறு கைண்ட் ஆஃப் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு. அது கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த சேனல் சக்ஸஸ்ஃபுல் ப்ளஸ் என்னோடய பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் அந்த சேனல் கண்டிப்பாக ஸ்டார்ட் செய்யப்படும். அதில் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ணப்படும். அதுக்கு ஒரு வீடியோ எடிட்டர் ஹையர் பண்ணப்படும், டிசைனர் ஹையர் பண்ணி அந்த சேனலுக்கு பக்காவாக எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு ஒரு பெரிய ஐடியா இருக்குது. இதை விட அதை வந்து ஒரு மெயின் சேனலாக எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அது எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட், அது பண்ண போகிறேன். அது செம்ம ஃபன்னாக செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா ஒரு சேனலாக அது இருக்க போகுது. பட் அது இப்போதைக்கு இல்லை, அது கொஞ்சம் டைம் ஆகும். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அது என்னோடய ட்ரீம்னு கூட சொல்லலாம். இந்த சேனல்லையும்
மேபி கண்டினியூ பண்ணலாம், அந்த சேனலையும் கண்டினியூ பண்ணலாம், ரெண்டுமே பண்ணலாம். அதில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டேன், பட் இதில் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன். அது நீங்கள் வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஓகே, ஃபைனலான ஒரே ஒரு விஷயம், இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ஏஜ் யூடியூபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாச்சும் யூடியூப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ரெவன்யூ வருதுன்னா அது கொஞ்சம் வச்சு செஞ்சிருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பின் மாதிரி நம்மளோட வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்புவாங்க. அதை வெரிஃபை பண்ணணும் போய் கூகுள் ஆட்ஸில். வெரிஃபை பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்போம். அது இதுன்னு கூகுள் ஆட்ஸ் வந்து அது எனேபிள் பண்ணிவிடணும். அதுக்கப்புறம் கடைசியில் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், எல்லா டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். என்னது அது ஜிஎஸ்டிலாம் வெரிஃபை. ஜிஎஸ்டினா சும்மா ஒரு இது மாதிரி இருக்கும். அது யூடியூப் வீடியோ பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணி இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எதுவும் அனுப்புவான். நீங்கள் கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வரும்போது கொஞ்சம் எப்பயுமே டைம் எடுக்கும். ஒரு 4 நாள் ஆகும். மோஸ்ட்லி வந்து ஒரு மந்தோட 22, 25, 26 இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அதாச்சும் உங்களுக்கு $100 மினிமமாக ஆயிடுச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ரிசீவ் பண்ணுறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கனாலே அதுவே வந்துடும் அப்படின்னு சொல்லுவேன். சரி, ஓகே, நம்ம இப்போ வந்து யூடியூப் ஸ்டுடியோவில் ஜம்பின் பண்ணி ஹவு மச் ஐ ஜென்ரேட்டட் அப்படின்ட்டு உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அதை காட்டிட்டு நம்ம வீடியோ முடிச்சுப்போம். நம்ம வந்து லேப்டாப்பில் ஜம்பின் பண்ணி எவ்வளோ வந்திருக்குன்னு உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக இது வந்து நான் சேனலுக்காகவே க்ரியேட் பண்ண ஒரு ஐடி. அதில் போய்ப்போம். இது வந்து யூடியூப் ஸ்டூடியோன்னு சொல்லுவாங்க. அதாச்சும் சேனல் இருக்குன்னா அதுக்கு நம்ம டேஷ்போர்டெல்லாம் இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, கரண்ட்லி 6517 சப்ஸ்கிரைபர்ஸ். லாஸ்ட் மந்த் கடைசி 28 days லெவல் வந்திருக்குன்ட்டு. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக அனலைட்டிக்ஸில் போவோம். டைரெக்டாக ரெவன்யூவில் போவோம். லைஃப் டைம் வச்சுருவோம், ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரெவன்யூ. யூ கேன் சி. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் 9914 தான் வந்திருக்கு. பட் இட்ஸ் வெரி லோ. பட் நம்ம ஒரு 20K வந்து ரீச் பண்ணோன்னா அப்போ நம்ம ரெவன்யூவே வந்து வேறு ரகமாக இருக்கும். இப்போ வந்து இனிஷியல் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ஹவு மச் அப்படின்னு ஷோகேஸ் பண்ண தான் ஐ ஜஸ்ட் ஷோகேஸ்ட் ஹேர். 9914 தான் டோட்டல். சப்ஸ்கிரைபர் கவுண்ட், கண்டென்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். இன்டர்நெட் ஸ்லோ. டோட்டலாக இது வர 5 million இம்ப்ரெஷன் வந்திருக்கு. 3 lakh வியூ போயிருக்கு. ஆவரேஜாக 4.4 இம்ப்ரெஷன் கிளிக் த்ரோ ரேட் இருக்குது. இது ஓகே, டீசென்ட்டு தான். திஸ் இஸ் த திங். லாஸ்ட் வந்து ஒரு 90 days தான் ஆக்சுவலாக எல்லாமே வந்து டீசெண்டாக போயிட்டுருக்கு. யூ கேன் சி லாஸ்ட் 90 days ஹவு மச் அண்ட் ஒரு நாளைக்கு ஹவு மச் வந்திருக்கு. சாரி, ஒரு நாளைக்கு ஹவு மச் யூ கேன் சி. மண்டே 2nd December, 3rd December ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது அப்படின்ட்டு யூ கேன் சி. ரொம்ப பெலோ. பட் ஒன்ஸ் வி ரீச் த அட்லீஸ்ட் ஒரு 15-20K வந்தீங்கன்னா நம்மளோட ரெவன்யூ ரொம்பவே டீசெண்டாக இருக்கும். ஸோ இதுதான் எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணுறோன்றது. உங்களோட மோஸ்ட் கமெண்ட்ஸ்க்கு நான் வந்து ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஒரு சில கமெண்ட்ஸ் மட்டும்தான் ஹோல்டில் இருக்கும். பட் அதை தாண்டி மோஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் ஐ ரிப்ளைட். தட்ஸ் ஃபைன். இதுதான் உங்களுக்கு ஷோகேஸ் பண்ண நினச்சேன். இன்கேஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 207 வீடியோஸ் ஸ்டில். கண்டென்ட் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். If you're interested, go and check out. ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். என்ன வந்து உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். கேமரா அங்கே இருக்கா?